இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கடவுளின் தீர்க்க தரிசனம் ஏற்கனவே பரிசுத்த வேதாகமத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த இஸ்ரவேல் தேசம்னா என்ன? அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதுல என்னதான் நடந்துச்சு? ஏற்கனவே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இப்படி நடக்குது? இப்படி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ், அந்த தேசத்தை குறித்து நிறைய சந்தேகங்களும் வந்துட்டு இருக்கு. அதற்கான பதில் என்ன அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தேவன் தீர்க்க தரிசனமாக எழுத கட்டளையிட்டார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 25, 26வது வசனத்தை நீங்க போய் படிச்சீங்க அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்துல அழகாக அந்த இஸ்ரவேல் குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கு. அந்த தேசத்துல என்ன நடந்துச்சு? ஏன் அப்படியெல்லாம் நடந்துச்சு? ஏன் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க? மறுபடியும் ஏன் தேவன் அந்த மக்களை மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துல கூட்டி சேர்த்தாங்க? அப்படின்னு அழகாக எழுதப்பட்டிருக்கு. அது குறித்து கடவுள் ஏற்கனவே இந்த தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுத எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கட்டளையிட்டு இருக்காரு. வாங்க என்னன்னு பார்க்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து, அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தரென்று விளங்கும் போது, அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். ஆமாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் இஸ்ரவேலை சிதறடிக்கப்பட்டிருந்த ஜனங்களிடத்துல இருந்து சேர்த்து கொண்டு வந்து ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தர்ன்னு விளங்கும் போது என் தாசனாகி யாக்கோபுக்கு கொடுத்த தேசத்துல நான் குடியிருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்து அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று என்றார். ஆமென். ஆமாங்க, அவர்களை இகழ்ந்த எல்லா தேசத்திலைக்கும் அவர் நியாயம் செய்யும் போது, நியாயம் தீர்க்கும் போது அவர்கள் அவர்கள் அந்த இஸ்ரவேல் நாட்டுல சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தீர்க்க தரிசனம் இப்ப நிறைவேறிட்டு இருக்கு.